ஓகே பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் எக்ஸாம் பேஜ். உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல தொடர்ச்சியான முறையில தியரி கிளாஸஸ் போகுது, அடுத்து பேப்பர் கிளாஸ் போகுது. அப்ப தியரி கிளாஸ் பேப்பர் கிளாஸ்ல நாங்க பல விடயங்கள் படிச்சிட்டோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். அடுத்து நாங்க கம்பெனி ஆரம்பிச்சோம், கணக்கீட்டு வீதங்கள் ஆரம்பிச்சோம். அடுத்து பேப்பர் கிளாஸ்ல 4ஆம் தவணை 5ஆம் தவணை முடிச்சோம். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்லயே 4 5 பேப்பர் பார்த்தோம். அடுத்து 2ஆம் தவணை 3ஆம் தவணை அடுத்து 4ஆம் தவணை பேப்பர், இறுதியா நாங்க 5ஆம் தவணை தொண்டமனார் பேப்பர் பார்த்தோம். அதே போல பாஸ் பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு 2012 பாஸ் பேப்பர், 2013 பாஸ் பேப்பர், அடுத்து ரோயல் காலேஜ் பேப்பர் மாடல் பேப்பர், அப்படி நாங்க பகுதி 1 வினாக்கள் பார்த்தோம். அடுத்து பார்ட் 2ல உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாடு, வங்கி இணக்க கூற்று, சந்தா விடயம், அது பேப்பர் கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த பார்ட் 2 விடயங்கள் நான் செஞ்சு தரேன். அப்ப தியரி முழுமையா படிச்சுக்கிறோம். தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 11 வரையான விடயங்கள் முழுமையா முடிச்சுக்கிறோம். அதே தேர்ச்சி 12 தேர்ச்சி 13 ஆரம்பிச்சு 50 வீதம் முடிவடைஞ்சு பேலன்ஸ் விடயங்கள் படிச்சு தருவது. அதே போல பேப்பர் கிளாஸ்லயும் பார்ட் 1ல நீங்க 40க்கு மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விடயங்கள் சொல்லி தந்துட்டேன். இப்ப தொடர்ச்சியா படிக்கக்கூடிய மாணவர்கள், பார்ட் 1 ஃபாலோ பண்ற மாணவர்கள் பார்ட் 1 இலகுவாக காணப்படும், நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்ப இதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு காணப்படக்கூடிய அந்த எக்ஸாம் நவம்பர் 10 ஆரம்பிக்கப்படுது. அது அது வரைக்கும் எத்தனை நாட்கள் காணப்படுது, அதுக்குள்ள நாங்க வளமை போல கிளாஸஸ் செஞ்சா உங்களுக்கு சிறந்த புள்ளிகளை எடுக்க முடியாது. அடுத்து வளமை போல நீங்க படிச்சா சிறந்த பெருமையை எடுக்க முடியாது. காணப்படக்கூடிய அந்த நாட்களுக்குள்ள ஒரு ஸ்டடி பிளான் போடணும். எங்கட கிளாஸ் எப்படி செய்ய போறோம், நாங்க அக்கௌண்டிங் கிளாஸ இறுதியா நவம்பர் 10 அதுக்கு முன்னுக்கு ஒரு 1 வீக் முன்னுக்கு முழுமையா முடிச்சு தருவேன். சரியா? அதாவது தியரி முன்னுக்கே முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ் செமினார் எல்லாத்தையும் முடிச்சு கவர் பண்ணி தருவேன். இப்போ அது வரைக்கும் எப்படி இதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் செய்ய போறோம், நீங்க எப்படி படிக்கணும், அந்த விடயத்தை பார்த்துட்டு அடுத்து நாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஓகேயா? எனவே எல்லாரும் செக்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்ப நவம்பர் 10 ஆரம்பிக்கப்படுது தானே, செக்ல போடுங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எப்ப ஆரம்பிக்கப்படுது? 2025 நவம்பர் 10. குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணா தெளிவான முறையில படிச்சுட்டு போகலாம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு நவம்பர் 10 ஆரம்பிக்கப்படுது. அப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் காணப்படுது சொல்லுங்க பாப்போம். இதுல எல்லாம் பேசலாம். எத்தனை நாட்கள் காணப்படுது? ஓகே, அப்ப பாருங்க, உங்களுக்கு 127 நாட்கள் காணப்படுது. அதுதான் உங்களுக்கு நார்மலா போட்டிக்கிறேன். 4 மாதங்களுக்கு மேல காணப்படுது, அதாவது 110 நாட்களுக்கு மேல காணப்படுதுன்னு போட்டிக்கிறேன். அதாவது உங்களுக்கு 127 நாட்கள் அன்னளவா 2025 நவம்பர் 10 ஆரம்பிக்கப்படுதுன்னா அது வரைக்கும் 127 நாட்கள், 4 மாதங்களுக்கு மேல உங்களுக்கு நாட்கள் காணப்படுது. இதுல நீங்க தெரிவு செய்த பிரதானமான 3 பாடங்களை படிக்கணும். சரியா? எனவே பாருங்க, உங்களுக்கு காணப்படக்கூடிய அந்த 4 மாதங்கள் 127 நாட்கள். இதுல நீங்க 110 நாட்கள்னு கணக்கு போடும். இறுதியா அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லா ஸ்டடி லீவ் மாதிரி படிக்கணும். அப்ப நீங்க ஒரு 120 நாட்களுக்குள்ள சால விடயங்களை முடிச்சு ரெடி ஆகணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் இறுதி காணப்படக்கூடிய அந்த 1 வீக். எனவே நாங்க இதுவரைக்கும் தியரி படிச்சுக்கிறோம், பேப்பர் கிளாஸ் படிச்சுக்கிறோம். இறுதியா இந்த 4 மாதங்களுக்கு காணப்படக்கூடிய நாட்கள்ல இந்த 2025 எக்ஸாம் பேஜுக்கு எப்படி நான் கிளாஸ் செய்ய போறோம், என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம், எல்லாத்தையும் தெளிவான முறையில சொல்லித்தாரேன். அதை ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து சகல மாணவர்களும் லைவ் கிளாஸ்ல இறங்கி படிச்சு கொள்ளணும். இதுவரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடந்துச்சு, பல ரெக்கார்டிங் கிளாஸ் செய்தேன். எனவே நிறைய பேர் ஜாயின் பண்றது இல்ல. ஆரம்பத்துல நீங்க கிளாஸ்ல 2025 மாணவர்கள், லைவ் கிளாஸ்ல நிறைய மாணவர்கள் இணைஞ்சிங்க. அடுத்து ரெக்கார்டிங் கிளாஸ் நிறைய பேர் பார்த்து படிச்சீங்க. இதுக்கு பிறகு நீங்க ரெக்கார்டிங் மட்டும்தான் பார்த்து படிக்கிறதுனா அது தவறான விடயம். எனவே முழுமையா லைவ்ல இணையணும், ரெக்கார்டிங்கும் தருவேன். எல்லாத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய அறிவுறுத்தலுக்கு அமைய இணைஞ்சு படிச்சு கொள்ளும். ஓகே, இப்ப நாங்க விடயத்துக்குள்ள போவோம்.
அப்போ பாருங்க, உங்களுக்கு 4 மாதங்களுக்கு மேல காணப்படுது. ஓகே, இப்ப நாங்க அக்கௌண்டிங் கிளாஸ் எப்படி செய்யறோம்? நாங்க தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் எல்லாம் ஒரே இதுல செஞ்சோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேச்சு தியரி கிளாஸ் வேறையா செய்யறோம், பேப்பர் கிளாஸ் வேறையா செய்யறோம். இதுல பாருங்க, முதலாவது தியரி, அடுத்து பாருங்க பேப்பர். உங்களுக்கு தியரின்னு சொன்னா என்ன? முழுமையா சிலபஸ உள்ளடக்கி நாங்க சகல விடயங்களையும் படிச்சு கொள்ளணும். தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 16 வரையான பாடப்பரப்புகளை முழுமையா படிக்கணும். கணக்கீட்டு அறிமுகத்திலிருந்து முதலீட்டு தீர்மானம் வரைக்கும் படிக்கணும். அதுல நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பிராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், பூரண அறிவிக்கணும். இது தியரியில படிக்கக்கூடிய விடயம். அப்ப இதுல தியரியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர், அடுத்து செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல பாருங்க, தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 10 வரையான பாடங்கள் காணப்படுது. கணக்கீட்டு அறிமுகத்திலிருந்து பங்குடைமை வரையான விடயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ். அடுத்து செகண்ட் இயர்ல பாருங்க, கணக்கீட்டு நியமனங்கள்ல இருந்து முதலீட்டு தீர்மானம் வரைக்கும் செகண்ட் இயர் சிலபஸ் காணப்படுது. ஓகேயா? சரி, இதுல பாருங்க, எனவே முதலாவது பாருங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் தியரியில முதலாவது கணக்கீட்டு அறிமுகம். இந்த கணக்கீட்டு அறிமுகம் முழுமையா படிச்சு முடிச்சிட்டோம். சரியா? இதுல புதுசா இணைகிற மாணவர்கள் அல்லது அல்லது ஏற்கனவே பழைய மாணவர்கள், உங்களுக்கு கணக்கீட்டு அறிமுகத்துல ஏதாவது டவுட் இருந்தா, திருப்பி நான் படிக்கணுமா இருந்தா, உங்களுக்கு தேர்ச்சியோட முழுமையான ரெக்கார்டிங் காணப்படுது. சரியா? அதை நீங்க பெற்றுக்கொண்டு திருப்பி ரிவிஷன் பண்ணி கொள்ளலாம். இது முதலாவது விஷயம். கணக்கீட்டு அறிமுகம் முழுமையான தியரி பார்ட் 1க்கு வரக்கூடியது. பார்ட் 1ல முதலாவது கேள்வி, அடுத்தது 31வது கேள்வி கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து தான் பொதுவாக போடப்படுது. நான் சொல்லித்தர விடயங்களை நோட் பண்ணிக்கொள்ளணும். கணக்கீட்டு பேப்பர் பார்ட் 1ல முதலாவது, அடுத்தது 31வது கேள்வி முதலாவது பாடத்துல இருந்து தான் போடுறான். எனவே முதலாவது பாடம் மிக முக்கியமானது. முழுமையா நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். அது ரெக்கார்டிங் காணப்படுது. இப்ப கிளாஸ்க்கு புதிதாக இணைகிற மாணவர்கள் அல்லது பழைய மாணவர்கள், இது உங்களுக்கு ஃப்ரீயா தருவேன், பணம் செலுத்த தேவையில்லை. இதை ஃப்ரீயா பெற்றுக்கொண்டு படிச்சு கொள்ளணும். அடுத்த விடயம், கணக்கீட்டு சமன்பாடு தேர்ச்சி 2. இந்த கணக்கீட்டு சமன்பாடு முழுமையா நாங்க படிச்சிட்டோம். இந்த கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்றது ஒரு அடிப்படையான விஷயம். உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல இருந்து பல வினாக்கள் வரும். உங்களுக்கு பகுதி 1, அடுத்து பகுதி 2 கணக்கீட்டு சமன்பாடு மிக முக்கியமானது. ஒரு கம்பெனின்னு சொல்றது எவ்வளவு வெயிட், எவ்வளவு ஒரு வெயிட் போட்டு கூட மார்க்ஸ் படிக்கிறீங்களோ அதே போல கணக்கீட்டு சமன்பாடும் புதிய சிலபஸ் அடிப்படையில பாரிய அளவான கூடுதலான புள்ளிகளுக்கு வருது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2019 2020ல 40 புள்ளிகளுக்கு வந்துச்சு. அடுத்தது பாருங்க 2021 2022 அண்மை காலமான பேப்பர்ல 30 புள்ளிகளுக்கு போடப்படுது. அதாவது தேர்ச்சி 2. எனவே இந்த கணக்கீட்டு சமன்பாடு மிக முக்கியம். பார்ட் 2ல கம்பெனி 40 புள்ளிகளுக்கு வர மாதிரி கணக்கீட்டு சமன்பாடும் 40 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகளுக்கு வருது. எனவே இந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்கும் வரும். தெளிவான முறையில படிக்கணும். இது தொடர்பான முழுமையான தியரி பயிற்சி விடயங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் காணப்படுது, பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த பாருங்க தேர்ச்சி 3 இரட்டை பதிவுகள் இரட்டை விளைவு. இது நாங்க முழுமையா முடிச்சிட்டோம். அடுத்த பாருங்க தேர்ச்சி 4 மூளையீடுகள் முழுமையா படிச்சு முடிச்சிட்டோம். தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் மிக முக்கியமான ஒரு விடயம். கணக்கீட்டு எண்ணக்கருன்னு சொல்றது மொத்தம் 13 எண்ணக்கருக்கள் காணப்படுது. இது உங்களுக்கு பார்ட் 1 பேப்பருக்கு வரும், பார்ட் 2க்கு வராது. பார்ட் 1க்கு மட்டும். அதாவது உங்களுக்கு பார்ட் 1ல 3 புள்ளிகளுக்கு சுவரா வரும், 2 அல்லது 3 புள்ளிகளுக்கு உங்களுக்கு சுவர்னு சொன்னா கன்ஃபார்மா போடுவான். 2019ல இருந்து புதிய பேப்பர்ல பாருங்க, முதல் MCQல 2 கேள்வியும் பின்னுக்கு வர கட்டமைப்பு வினா, பின்னுக்கு வர 31-50 வினாவுல ஒரு மார்க்ஸுக்கும் போடுறான். எனவே 3 புள்ளிகளுக்கு கன்ஃபார்மா வரக்கூடியது. எனவே தேர்ச்சி 5 மிக முக்கியமானது. முழுமையான தியரி படிச்சுட்டோம். அதுல பேப்பர் கிளாஸ் 3 பேப்பர் கிளாஸ் செஞ்சுக்கிறேன் வித்தியாசமான முறையில். அதுல ரிவிஷனும் பண்ணிக்கிறேன்.
அதே பாருங்க தேர்ச்சி 6 மிக முக்கியமான ஒரு பாடம். நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஒரு வெயிட்டான பாடம், கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் கஷ்டம், சீராக்கம் வார பாடம் தான் தேர்ச்சி 6. ஒரு தனியுடைமை வணிகத்துல காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள், இதுல தான் நீங்க சீராக்கங்களே ஆரம்பிப்பீங்க. சீராக்கம், இந்த சீராக்கம்னு சொன்னது தேர்ச்சி 6க்கு மட்டும் பயன்படாது. இந்த தேர்ச்சி 6 இதோட தேர்ச்சி 11, அதே தேர்ச்சி 12, இது எல்லாத்தையும் நாங்க உள்ளடக்கிதான் கம்பெனி பார்ட் 2 செய்வோம். எனவே நீங்க பார்ட் 2 பேப்பர்ல கம்பெனி செய்யறதுக்கு தேர்ச்சி 6 சீராக்கம் முழுமையா தெரியணும். எனவே தேர்ச்சி 6ல வரக்கூடிய முழுமையான தியரிகள், அல்ல வரக்கூடிய சீராக்கங்கள், எப்படி நாங்க பதிவுகளை மேற்கொள்றது, தனித்தனிய இலகுவான முறையில எல்லாம் படிச்சுக்கிறோம். அதுல ரெக்கார்டிங்கும் காணப்படுது. எனவே தேர்ச்சி 1, தேர்ச்சி 2, தேர்ச்சி 3, தேர்ச்சி 5, தேர்ச்சி 6, தேர்ச்சி 4 தவிர தேர்ச்சி 6 வரையான சகல ரெக்கார்டிங் காணப்படுது. தியரி முடிச்சுட்டோம், பெற்றுக்கொண்டு திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க தேர்ச்சி 7 உற்பத்தி கிரைய கூற்று. இந்த உற்பத்தி கிரைய கூற்றுன்னு சொல்றது உங்களுக்கு டேம் எக்ஸாம்ல போடப்படுது. பாஸ் பேப்பர், ஃபைனல் பேப்பர்ல பார்ட் 1ல வருது. ஆனா பார்ட் 2வை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல இயலாது தேர்ச்சி 7 வருது. ஏன்டா ஒவ்வொரு பேப்பர்ல மாறி மாறி வருது. உங்களுக்கு தனி கேள்வி போட மாட்டான், ஒரு பங்குடைமையோட ஜாயின் பண்ணி தருவான். 2018 பேப்பரை பாருங்க, அதுக்கு முன்னுக்குள்ள ஓல்ட் சிலபஸ் பேப்பர் பாருங்க. உற்பத்தி கிரை கூற்று தனி கேள்வி வராது, மிக்ஸ் பண்ணி வரும், துணை கேள்வியா வரும். ஆனா ஷுவர் பண்ணி இது வரும்னு சொல்ல இயலாது. ஆனா தேர்ச்சி 2 கட்டாயம் வரும். எனவே தேர்ச்சி 7 பார்ட் 1க்கு வரும். அதுக்காக சரி நாங்க கட்டாயம் முழுமையா படிச்சு கொள்ளணும். எனவே தேர்ச்சி 7க்குரிய தியரிகள் பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் இயக்கி ரெக்கார்டிங் காணப்படுது, பெற்றுக்கொண்டு படிங்க. அடுத்து பாருங்க தேர்ச்சி 8 சந்தா. இந்த தேர்ச்சி 8ன்னு சொல்றது ஒரு கட்டாயமான வினா. உங்களோட பேப்பர்ல வரக்கூடிய கட்டாய வினாண்டா கட்டாயம் செய்யறது இல்ல, கட்டாய வினா அப்படின்னா கட்டாயம் பேப்பர்ல வரும். உற்பத்தி கிடைக்கூட்டு வருமா இல்லையா சந்தேகம் இருக்குது. ஆனா தேர்ச்சி 8 அடிப்படையான விடயம் வருது. உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் மாறி மாறி வருது. இப்ப இலகுவான முறையில தான் பேப்பர் போடுறான். நீங்க 8வது பாடத்துல கிளாஸ்ல செய்யறீங்க, ஒரு பயிற்சி செய்யற மாதிரி எக்ஸாமுக்கு வராது, இலகுவான முறையில பேப்பர் போடப்படுது. எனவே இந்த தேர்ச்சி 8 சிறப்பான முறையில படிச்சு கொள்ளணும். உங்களுக்கு பார்ட் 2ல 2019 இருந்து இறுதி வரைக்கும் வினாக்கள் வருது. நீங்க பார்ட் 2 தெரிவு செஞ்சு படிக்கணும். அதனால இந்த தேர்ச்சி 8 நல்ல முறையில படிச்சுக்கோங்க. அதே பாருங்க தேர்ச்சி 9. இந்த தேர்ச்சி 9 2026 பேஜுக்கு இன்றைக்கு ஆரம்பிச்சோம். தேர்ச்சி 9ன்னு சொல்றது உங்களுக்கு பொதுவா முக்கியம் இல்லாத பாடம், முழுமையா கவனத்துல எடுக்கிறது இல்லை. இது தனியா தேர்ச்சி 9 நிறைவில் பதிவுகள், உங்களுக்கு இதுல இந்தந்த நிதி கூற்றுகள் காணப்படுது, பார்ட் 1க்கு இது வரும், பார்ட் 2க்கு இது வரும் இல்ல. இது நிறைவில் பதிவுண்டா பிழையான தகவலை தருவான். அதை வச்சு நாங்க தகவலை சரியா மாத்தி கண்டுபிடிச்சு பயிற்சியை செய்யறது. எனவே தேர்ச்சி 9 ரொம்ப முக்கியத்துவம் இல்லை, நோமலா தெரிஞ்சு கொள்ளணும். தேர்ச்சி 9 ரெக்கார்டிங் காணப்படுது. அடுத்து பாருங்க பங்குடைமை. இந்த பங்குடைமைன்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அடிப்படையா கேள்வி வருது, பேப்பர்ல போடப்படுது. கம்பெனிக்கு பிறகு உங்களுக்கு பங்குடைமையும் ஒரு பெரிய கேள்வி மாதிரி வரும். இது ஒரு பெரிய கேள்வினா ஃபுல் மார்க்ஸுக்கு வராது, துணை கேள்வியா வரும். 15 புள்ளிகள் அல்லது 10 புள்ளி அல்லது 20 புள்ளிகள் மாதிரி பேப்பர்ல போடுவான். அப்ப தெளிவான முறையில பாருங்க, உங்களுக்கு தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 10 வரையான விடயங்கள்ல 4வது பாடம் தவிர்ந்த மற்ற அனைத்து பாடங்களும் ரெக்கார்டிங் காணப்படுது, ரிவிஷன் பண்ணலாம். பழைய மாணவர்கள், புதிதாக இணையக்கூடிய மாணவர்கள் இதை பெற்றுக்கொண்டு ரிவிஷன் பண்ணுங்க. இது முதலாவது நீங்க செய்யக்கூடிய விஷயம். அப்ப தியரி முழுமையா தெரிஞ்சாதான் பேப்பர் செய்யலாம். அப்ப முதலாவது உங்களுக்கு சொல்லித்தாரேன், ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய சால விடயங்களும் நல்லா படிச்சு கொள்ளணும். என்கிட்ட நோட்ஸ் இல்ல திருப்பி படிக்கணும்னா கேளுங்க, ரெக்கார்டிங் எல்லாம் தருவேன், ஃப்ரீயா படிச்சுக்கோங்க. என்கிட்ட கிளாஸ்ல காணப்படக்கூடிய மாணவர்களுக்கு மாத்திரும். அடுத்தது போறோம் செகண்ட் இயர் சிலபஸ். தேர்ச்சி 11, தேர்ச்சி 12, 13, 14, 15, 16. இதுல தேர்ச்சி 11 இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், LKAS SLFRS சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கம்பெனி செய்யறதா இருந்தா LKS SLFRS கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அது தெரியாம கம்பெனி செய்ய இயலாது. அடுத்து பார்ட் 1 தற்பொழுது புதிய பாடத்திட்டத்துக்கு அமைவாக தனியா கணக்கு மட்டும் போறது இல்லை, நோட்ஸ் விடயங்களும் போடுறான். எனவே தேர்ச்சி 11ல இருந்து பகுதி 1 பார்ட் 1க்கு பாரியளவான நோட்ஸ் விடயம் வருது. எனவே நல்ல முறையில படிச்சுக்கணும்.
எனவே தேர்ச்சி 11 நாங்க முழுமையா முடிச்சிட்டோம். ரெக்கார்டிங் காணப்படுது, படிச்சுக்கொள்ளும். அதே தேர்ச்சி 12 13 தான் கரண்டா செய்யணும். உங்களோட கிளாஸ்ல இப்ப போகக்கூடிய சிலபஸ் தேர்ச்சி 12 13 கம்பெனி நிதி கூற்றுகளும் கணக்கீட்டு வீதங்கள். இந்த கம்பெனி நிதி கூற்றுகள் கணக்கீட்டு வீதங்கள் 50 வீதமான விடயங்கள் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விடயங்கள் தாங்கி தேர்ச்சி 13 குயிக்கா முடிச்சிட்டு அதே தேர்ச்சி 12 மெதுவா எக்ஸாம் வரைக்கும் பயிற்சிகள் ஃபுல்லா செய்வோம். குயிக்கா இன்னும் 1-2 கிளாஸ்ல சீராக்கங்கள்லாம் முடிச்சு ஃபார்மட்லாம் தந்து எல்லாம் சொல்லி தருவோம். அதுக்கு பிறகு நாங்க இறுதியா காணப்படக்கூடிய 3 தேர்ச்சிகள் முகாமை கணக்கீடு, எல்லை கிரியவியல், முதலீட்டு தீர்மானம். இது கட்டாயம் படிக்கணும். நீங்க கம்பெனி ஒரு கணக்கு செய்றீங்க, கணக்கிட்டு சமன்பாடு 2 கேள்வி செய்றீங்க, அப்ப மொத்தம் எத்தனை கேள்வி செய்யணும்? 5 கேள்வி செய்யணும். இப்ப கணக்கீட்டு சமன்பாடும் கம்பெனியும் கட்டாயமா செய்றீங்கடா, அடுத்து முகாமை கணக்கீடும் செய்யணும். அப்ப முகாமை கணக்கீடும் செய்றீங்க, அப்ப 5ல 3 வினாக்கள் செஞ்சிட்டீங்க. அப்ப இறுதியா நாங்க 2 வினாக்கள் தெரிவு செய்யணும். அப்படி 2 வினாக்களை தெரிவு செய்யறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? இலகுவான வினாக்களை தெரிவு செய்யணும். அப்படி இலகுவான வினாக்கள்னு சொல்லக்கூடிய விடயம் தான் அவ்வளவு செகண்ட் இயர்ல வர இறுதி பாடங்கள், அதாவது எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம். அதோட சேர்த்து தேர்ச்சி 14 கட்டாய வினா. இப்ப தெளிவா பாருங்க, தேர்ச்சி 14, தேர்ச்சி 12, தேர்ச்சி 2, இத மூணையும் மட்டுமே 3 பார்ட் நீங்க முழுமையா முடிச்சிருவீங்க. அடுத்து உங்களுக்கு 2 பார்ட் 2 விடயங்கள் தான். இந்த 2 பார்ட் 2 விடயங்களை தான் பேலன்ஸா உள்ள பாடங்கள் அடிப்படையாக கொண்டு நீங்க செய்யணும். அதுக்கு நீங்க தயார்படுத்தணும். உற்பத்தி கிரேக் கூற்று போடுவானா, பங்குடைமை வரும், சந்தா போடுவான், எல்லை கிரேவியல் முதலீட்டு தீர்மானம் போடுவான், மூலையீடுகள் போடுவான், அடுத்து நிறைவில் பதிவு பிழையான விடயங்களை போடுவான். எல்லாத்தையும் உட்படுத்தி தான் 2 கேள்வி செய்யணும். அப்படி 2 கேள்வி செய்யறதுக்கு நீங்க டைமுக்குள்ள செய்யணும். அடுத்தது முழுமையா பூரணமா செய்யணும். அப்பதான் புள்ளிகள் கிடைக்கும். எனவே நாங்க என்ன செய்யணும்? பங்குடைமை செய்யறதா சந்தா செய்யறது? இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், பங்குடைமை கஷ்டம், சந்தா கஷ்டம், சந்தாவுல பிரச்சனை வருது. அப்ப பங்குடைமை சந்தா அதோட சேர்த்து LK7 காசு பாய்ச்சல் கூற்றும் வருது. அதுல நாங்க ஒரு கேள்வி சாய்ஸ் பண்றோம். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல எல்லா வினாக்களும் இலகுவா வராது. தெளிவான முறையில சொல்லித்தார். பார்ட் 1 வந்து ஈஸியா செய்யலாம், நான் சொல்லி தர மாதிரி படிச்சேன். பார்ட் 2 வந்து இலகுவா செய்யலாம். அது உங்களோட எக்ஸாம பொறுத்து, நீங்க காணப்படக்கூடிய மனநிலையை பொறுத்து, நீங்க பிராக்டிஸ் பண்ணதை பொறுத்து தான் பார்ட் 2 செய்யலாம். சம்டைம்ஸ் 5 கேள்வியில 4 கேள்வி இலகு வரலாம், ஒரு கேள்வி கஷ்டமாயிருக்கலாம். அல்லது உங்களுக்கு முழுமையா சிலபஸ்ல அறிவில்லாட்டி கொஞ்சம் கேள்விதான் செய்யலாம், சில கேள்வி செய்ய முடியாம கஷ்டப்படலாம். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும்டா, இந்த இறுதியில வரக்கூடிய எல்லை கிரைவில் முதலீட்டு தீர்மானம் இலகுவான விஷயம். அது 2ஐயும் மட்டும் படிச்சாலே உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்விய செய்யலாம். அப்ப 4 பாட்டு விடயங்களை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வினா தான். அது நீங்க பங்குடைமை, காசு பாய்ச்சல் கூற்று, சந்தா, மூலையீடுகள், உற்பத்தி கிரய கூற்று, அந்த விடயங்களை வச்சு செய்யலாம். அப்ப நார்மலா சொல்லி தந்துக்கிறேன். இப்படிதான் உங்களுக்கு பார்ட் 2ல தெரிவு செஞ்சு நீங்க படிக்கணும், பார்ட் 2 விடயங்களை செய்யணும். எனவே முழுமையா தியரி படிச்சு முடிச்சு கொள்ளணும். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல முழுமையா பங்குடைமை மட்டும் படிச்சுட்டோம். அதுல என்னென்ன விடயங்கள் ரெக்கார்டிங் காணப்படுது. அடுத்து செகண்ட் இயர்ல கணக்கெட்டு நியமங்கள் முடிச்சுக்கிறோம், ரெக்கார்டிங் காணப்படுது. தற்பொழுது நம்ம ஜூம் கிளாஸ்ல கம்பெனியும் கணக்கெட்டு வீதங்களும் போகுது. அதுல 50 வீதமான முடிச்சிட்டோம். பேலன்ஸ் விடயங்கள் படிச்சு தரலாம். அப்ப காணப்படக்கூடிய இந்த 4 மாதங்கள்ல தியரி விடயங்கள் இப்படி காணப்படுது. இதுக்கப்புறம் நாங்க எப்படி படிப்போம்டா, கணக்கீட்டு வீதங்களை அடுத்தது முடிப்போம். அடுத்து கம்பெனி முழுமையா முடிச்சுட்டு அடுத்து 14 15 16 தியரி மெதுவாக படிப்போம். அதோட சேர்த்து பயிற்சிகள் நிறைய செய்யும். இப்படி தியரி கிளாஸ் ஒரு சைட் போகும். சரியா? எனவே எல்லாரும் கட்டாயம் தியரியில ஜாயின் பண்ணி படிக்கணும். புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு பழைய விடயங்கள் எல்லாம் ஃப்ரீயா தருவேன். அடுத்தது தற்பொழுது நடக்கக்கூடிய விடயங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் தருவேன். நல்ல முறையில தியரியை படிச்சு கொள்ளலாம், ரிவிஷன் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பாருங்க பேப்பர் கிளாஸ். இந்த பேப்பர் கிளாஸை பொறுத்த மட்டும் இதுல நாங்க பார்ட் 1 ஸ்பெஷலா பாக்குறோம், அது பார்ட் 2 பாக்குறோம். பகுதி 1 நீங்க 40 புள்ளிகளுக்கு மேல எடுத்தாதான் A எடுக்கலாம். இதை முதலாவது தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. கணக்கீட்டை பொறுத்த மட்டும்
உங்களுக்கு பார்ட் ஒன்ல கூடுதலான புள்ளிகளை பெற்றா இலகுவான முறையில ஏ ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? எனவே நீங்க பார்ட் ஒன்ல 40க்கு மேல புள்ளிகளை பெற்றுக்கொண்டீங்கன்னா இலகுவாக ஏ எடுக்கலாம். எனவே பார்ட் ஒன் நாங்க சிறந்த முறையில படிக்கணும். பார்ட் ஒன்னுக்கு உள்ள ட்ரிக்ஸ், பார்ட் ஒன் எப்படி செய்யறது, பார்ட் ஒன் எந்த கட்டமைப்புல வரும், 1 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் எப்படி வரும், அதை நாங்க எப்படி கையாளணும், நோட்ஸ் எப்படி படிக்கிறது, எல்லாத்தையும் படிச்சுக்கொள்ளும். எனவே பார்ட் ஒனுக்கு தனியா கிளாஸஸ் போகுது. அதே பார்ட் டூக்கு நாங்க சாய்ஸஸ் கேள்வி தான் செய்வோம். அதாவது தெரிவு செய்யப்பட்ட வினாக்களை பார்ப்போம். எல்லா வினாக்களும் பாக்குறது இல்ல. அதாவது பாஸ் பேப்பர் கிளாஸ்னா காணப்படக்கூடிய சால பாஸ் பேப்பரும் பாக்குறது இல்ல. தெரிவு செய்யப்பட்ட விடயங்களை மட்டும் பார்ப்போம். ஆனா 4 மாதங்கள் தான் நாங்க தியரியில அது தொடர்பான பயிற்சிகளை செய்யறோம். அடுத்த பேப்பர் கிளாஸ்க்கு வாரம். அப்படி வரும் பொழுது தெரிவு செய்யப்பட்டதை மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செய்ய போறது இல்ல, முக்கியமான விடயங்களை தான் செய்வோம். எனவே தெரிவு செய்யப்பட்ட பார்ட் 2 செய்வோம். இதுல பாருங்க, இந்த பார்ட் 1 பொறுத்த மட்டும் உங்களுக்கு மாடல் பேப்பர் நடக்கும், அதே பாஸ் பேப்பர் நடக்கும். இந்த பாஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் 2012 இருந்து 2024 வரையான பார்ட் 1 முழுமையா முடிச்சு தருவோம். 2012 இருந்து 2024 வரையான. இதுல நாங்க 2012 முடிச்சிட்டோம், 2013 முடிச்சிட்டோம். பேலன்ஸ் ஆகுல பார்ட் 1 விடயங்கள் லைவ் கிளாஸ் அடுத்த ரெக்கார்டிங் மூலமா பார்ட் 1 எல்லாத்தையும் முடிச்சு தருவோம். அப்ப உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள்ல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பார்ட் 1 கடந்த கால வினாத்தாள்ல 2012 இருந்து 2024 வரைக்கும் செஞ்சு பார்க்கலாம். இது ஓல்ட் சிலபஸ். இப்ப 2019 முன்னுக்கு பார்ட் 1 எப்படி செய்யறதுன்னு டவுட் வரும். எப்படி 2019 முன்னுக்கு பார்ட் 1 செய்யலாம்? பழைய சிலபஸ், பழைய நோட்ஸ் காணப்படுமே, பழைய விடயங்கள் காணப்படுது. அந்த பழைய விடயங்கள்ல சேஞ்சஸ் மாற்றங்களை சொல்லி 2012 இருந்து 2024 வரைக்கும் பார்ட் 1 விடயங்கள் செஞ்சு தருவோம். ஓகேயா? அதுல 2012 13 முடிஞ்சு அடுத்தது நியூ சிலபஸ் ஓல்ட் சிலபஸ் எல்லாத்தையும் 4 மாசத்துக்குள்ள லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி தருவோம். அடுத்து எவ்வளவு மாடல் பேப்பர், இன்ஷால்லா செமினார் எக்ஸ்ட்ரா மேலதிகமா நடைபெறும். அடுத்து பாருங்க பார்ட் 2 தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள். இதுல முதலாவது பாருங்க கம்பெனி கணக்கு. அடுத்து பாருங்க கணக்கீட்டு சமன்பாடு. அடுத்து முகாமை கணக்கீடு. அடுத்து எல்லை கிரயவியல். இதுல தேர்ச்சி 13 கணக்கீட்டு விகிதங்கள் ஒரு பாடமே படிக்கிறோம். கணக்கீட்டு விகிதம், முதலீட்டு தீர்மானம், அதே பாருங்க உற்பத்தி கிரைய கூற்று, சந்தா, பங்குடைமை, அடுத்து LK7 காசு பாய்ச்சல் கூற்று, அடுத்து பாருங்க மூல ஏடுகள். இவ்வளவுதான் உங்களுக்கு பார்ட் 2ல போடப்படக்கூடிய விடயங்கள். இந்த விடயங்கள் மட்டும்தான் பார்ட் 2ல உங்களுக்கு கேட்பாங்க, வேண்டப்படுதல வரும். அப்ப அதுல கட்டாய வினா சொல்லி தந்துக்கிறேன். கம்பெனி கணக்கீட்டு சமன்பாடு, முகாமை கணக்கீடு, இது மூன்றையும் நாங்க நல்ல முறையில பிராக்டிஸ் பண்ணா பேப்பர் கிளாஸ்ல கம்பெனி கணக்கீடு சமன்பாடு, முகாமை கணக்கீடு நிறைய பயிற்சிகள் கட்டாயம் பார்ப்போம். பார்த்தா 3 கேள்விகள் முடிச்சிருவோம். பேலன்ஸ் ஆகுல 2 கேள்விக்கு தான் அது எந்தெந்த கேள்வியோட துணை கேள்வியோட ஜாயினா வரும் எல்லாம் சொல்லி தந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா சொல்லி தந்துக்கிறேன். தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ், இந்த அடிப்படையில தான் இன்னும் காணப்படக்கூடிய 127 நாட்கள் 4 மாதங்களுக்கு மேல காணப்படுது. தியரியில ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இதுல நாங்க தேர்ச்சி 10 தேர்ச்சி 11 முழுமையா முடிச்சிட்டோம். 4வது பாடம் தான் இருந்தா மத்த எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங்க்கு என்கிட்ட புதிதா இதுக்கு பிறகு இணைந்து படிக்கக்கூடிய மாணவர் அல்லது பழைய மாணவரா இருந்தா உங்களுக்கு தேவையான விடயங்கள் தருவேன். அதாவது பேப்பர் கிளாஸ்க்கு இணைஞ்சீங்கன்னா பேப்பர் கிளாஸ்ல உள்ள விடயங்கள் எல்லாம் தருவேன். 2க்கும் இணைஞ்ச மாணவர்களுக்கு 2 விடயங்கள் எல்லாம் ஃப்ரீயா தருவேன். தியரி மட்டும்னா தியரி மட்டும் தருவேன். சரியா? அப்ப நடந்து முடிஞ்ச விடயங்கள் எல்லாம் படிக்கலாம், ரிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ரெக்கார்டிங்க பார்த்து இலகுவாக்கி கொள்ளலாம். அடுத்தது நாங்க இப்ப படிக்கிற கம்பெனி கணக்கீட்டு விகிதம், இதை நாங்க குயிக்கா முடிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்ச்சிகளை படிச்சுட்டு போவோம். ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இந்த தியரியில உள்ள பார்ட் 2 விடயங்கள் சொல்லி தருவோம். அடுத்த பேப்பர் கிளாஸ்ல முக்கியமானது பார்ட் 1 40க்கு மேல புள்ளிகள் எடுக்கணும். எனவே 2012 இருந்து 24 வரைக்கும் செய்யணும். 2 பாஸ் பேப்பர் முடிச்சுட்டோம். அடுத்து என்கிட்ட
புதிய பாஸ் பேப்பர், பழைய பாஸ் பேப்பர், ரெக்கார்டிங் மீக்குது, செய்யக்கூடிய பேப்பர் மீக்கு. அப்ப ரெக்கார்டிங்கிறது ரெக்கார்டிங் தருவேன், செய்யக்கூடிய பேப்பரை செய்வேன். அப்போ பாஸ் பேப்பர் செய்வேன். அடுத்து மாடல் பேப்பர், செமினார் பேப்பர்லாம் செய்வேன். அதோட சேர்த்து பார்ட் 2 தெரிவு செய்யப்பட்ட வினாக்களும் இடம்பெறும். இது எல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 4 மாதங்களுக்குள்ள எக்ஸாம் முன்னுக்கு 1 வீக் முன்னுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தருவோம். சரியா? அப்ப நீங்க செய்யக்கூடிய விடயம் உங்களுக்கு அக்கௌண்டிங்ல ஏ வேணும். அக்கௌண்டிங்ல இலகுவான முறையில ஏ எடுக்கணும். இது வரைக்கும் நாங்க தியரி படிக்கிறோம், எனக்கு கிளியர் இல்ல, பார்ட் 1 செய்யறது கஷ்டமாயிக்குது, பார்ட் 2 செய்யறது கஷ்டமாயிக்குது, அப்படி காணப்படக்கூடிய மாணவர்களா இருந்தா உங்களுக்கு இலகுவான முறையில எடுக்கிறதுக்கான ஒரு பிளேனிங் சொல்லி தந்துக்கிறேன். இதன் அடிப்படையில ஜூம் கிளாஸ் நடைபெறும். எனவே கட்டாயம் நீங்க செய்யக்கூடிய விடயம் போடக்கூடிய டைமுக்கு லைவ் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகிக்கொள்ளணும். நீங்க வேற வேற கிளாஸ் போகலாம். சரியா? அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்துல மட்டும் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணாத பிரச்சனை இல்ல, ரெக்கார்டிங் பார்த்து படிங்க. ஆனா காணப்படுறது 4 மாதம். இதுல நீங்க ஸ்கூல் கிளாஸ் போகலாம், வெளியே வேற பிரைவேட் கிளாஸ் போகலாம், செமினார் போகலாம். அப்ப ஜூம் கிளாஸ்லயும் படிக்கிறீங்க. அப்ப நீங்க ஜூம் கிளாஸ்ல லைவ்ல இணையாம ரெக்கார்டிங்க மட்டும் பார்த்து படிக்கிறேன் படிச்சுக்கிட்டு மத்த கிளாஸ்க்கு போனீங்கன்னா இதை கவர் பண்ணலாம். இப்ப என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், நீங்க பாடசாலைக்கு போறீங்க, ஸ்கூல் போறீங்க, அது பிரைவேட்டா படிக்கிறீங்க, அது போதாம தான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பாருங்க. இப்ப எக்ஸ்ட்ரா கிளாஸ் வர காரணம் படித்தார விடியும் விளங்குது. இப்ப விளங்குதுன்னு சொன்னா நம்பிக்கையா 4 மாதங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா இலகுவா எடுக்கலாம். எனவே எல்லாரும் உங்களுக்கு போடக்கூடிய டைமுக்கு லைவ் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. ரெக்கார்டிங் தருவன், அதையும் பார்த்து படிங்க. டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு ஒரு நேரடியான வகுப்பு டிரெக்ட் கிளாஸ் எப்படி நடக்குமோ அந்த முறையில வகுப்புகள் நடைபெறும். இன்னும் உங்களுக்கு மேலதிகமான பல பெனிஃபிட்ஸ், பல வசதிகளோட கிளாஸ் செய்யும். எல்லாத்தையும் கிளியரா செஞ்சு தருவோம். பின்னர் படிக்கக்கூடிய கேள்வி 14, 15, 16 டியூப் தருவேன். இது வரைக்கும் நான் நோட்ஸ் எழுதி படித்தோம். பின்னுக்கு 3 பாடத்துக்கு டியூப் தருவேன். அடுத்தது பார்ட் 2 பயிற்சிகள் டியூப் தருவேன். அதே போல பார்ட் 2 விடயங்களுக்கும் பிடிஎஃப் வடிவுல டியூப் தந்து படிச்சு தருவேன். ஓகேயா? அப்ப நம்பிக்கையா இந்த 4 மாதங்களுக்கு 2025 மாணவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை வச்சு படிச்சுக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கிளாஸ் நடைபெறும், நைட்ல நடைபெறும். மேலதிகமான கிளாஸஸ் செய்வேன். அப்படி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் தவறுதலா நடைபெறலாடி ரெக்கார்டிங் சரி போட்டு கவர் பண்ணி தருவேன். எப்படி உங்களுக்கு நான் படித்தர விடயம் உங்களுக்கு வரும். ஓகேயா? அப்ப நீங்க லைவ்க்கு ஜாயின் பண்ணணும். 2வது கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு டிரெக்ட் கிளாஸ்ல எப்படி படிப்பீங்களோ அதன் அடிப்படையில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், டவுட்னா கேட்கணும், ஒரு ஹோப்ஃபுல்லா படிச்சுட்டு போகணும். அப்படி நீங்க சப்போர்ட் பண்ணா இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி தருவேன். எல்லாரும் ஏ எடுத்துக் கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் செய்யப்படும். புதிதாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸ்க்கு இணைஞ்சு கொள்ள வேண்டாம், நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். என்ற தொடர்ச்சியா படிக்கிற மாணவர்கள் சொன்ன அறிவுறுத்தலுக்கு அமைய படிச்சுக் கொள்ளுங்க. தேவையான விடயங்களை கேளுங்க, தருவன், ரிவிஷன் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் வந்தா கேட்டுக்கொள்ளலாம். எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு டவுட் வந்தா கேட்டு படிச்சுக்கோங்க. பூரண ஒத்துழைப்பு தருவேன், பூரண சப்போர்ட் தருவேன். நீங்களும் அதன் அடிப்படையில பூரணமா ஹார்ட் ரேட் பண்ணி நல்ல முறையில படிச்சுக்கோங்க. ஓகே.